நான் எவ்வளவு ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? நீ வீட்ல இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீ பிஹேவ் பண்றத பார்த்தா நான் என்னமோ ஒன் சைடா உன்னை லவ் பண்ற மாதிரி இருக்கு. லவ்? வாட்? லவ்வரா? அட, நான் என்கிட்ட டைமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நீ லவ்வுக்கு இவனு பேசிட்டு இருக்க. கரண், நிஜமாவே எனக்கு இத பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. நீ நீ என்னோட வழியை பிளாக் பண்ணிட்டு ஏன் இவ்வளவு நேரமா இங்கே நின்னுட்டு இருக்க? உனக்கு தெரியுமா, என்னோட பிசினஸ் டைம்ல ரொம்பவே வேஸ்ட் ஆகுது. அது நான் போய் ஆகணும். சோ ப்ளீஸ் வழி விடு. சரி. கரண், ஐம் சாரி. நான் உன்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என் மேல எவ்வளோ கன்சர்ன்டா இருக்க. நீ என்னை பத்தி எவ்வளோ கவலைப்படுற. நான் இல்லைனதும் என்ன நீ எங்கெல்லாம் ஓடி போய் தேடி இருக்க. இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தது ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஏன்னா கரண் என்ன இப்பவும் காதலிக்கிறான். என் மேல அவன் ரொம்பவே அக்கறையா இருக்கான். ஓ காட். என்கிட்ட மரியாதை இல்லாம பேசாத. நான் இந்த வீட்டோட மருமக. நீ என்ன மிரட்டிட்டு இருக்க? பாரா, நான் மரியாதை இல்லாம பேசுறேனா? நான் பாட்டுக்கு இங்க இருந்து போயிட்டு இருந்தேன். நீ தான் என்னை இங்க புடிச்சு வச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்த. இப்ப என் மனசை காயப்படுத்திட்டு இருக்க. நீ என்ன சொன்ன? நான் உன்னை மிரட்டுறேனா? ஆமா, மிரட்டுறேன். இங்க பாரு, நான் என்ன சொன்னேனோ நீ கேட்டல்ல. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுறீங்க. அதனால நான் சொன்னது இல்ல, மிரட்டினது உங்க ரெண்டு பேருக்காகத்தான். நான் மிரட்டினத நீயும் மறந்துடாத. இல்லன்னா உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் மறந்துடுவ. அடியே கிழவி. என்ன சொன்ன? ஆண்டி, நீங்களும் நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. எனக்கு இந்த மாதிரி மிரட்டல் கிரட்டல் இது சுத்தமா பிடிக்காது. அவளை திட்டுங்க, அவ கேப்பா, என்ன விட்டுருங்க. ஓகே? ஏய், மிரட்டணுங்கிறது எனக்கு ஒன்றும் ஆசை இல்ல. எனக்கு ஒரு மனுஷனோட முகத்தை பார்த்தாலே தெரியும். எங்கேயாவது ஏடாகுடம், கள்ளத்தனம், நீங்க செய்ய போற தப்பு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் கரெக்ட் டைமுக்கு மிரட்டிடுவேன். ஏன்னா உன் முகமே சொல்லுது நீ இங்க யாரையும் தப்பிக்க விட மாட்ட. அதோட உன்னை நான் நம்பணுங்கிறது நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறதாயிடும். இந்த திரு கண்ணை பார்க்கும் போதே தெரியுது உன் மனசு ரொம்ப கருப்பு. என்னோட உள் மனசு எப்பவும் சொல்லுது உன் மேல எப்பவுமே நான் ஒரு கண்ணை வைக்கணும். இல்லனா வேற யார் செய்யறாங்களோ இல்லையோ முதல்ல நீ ஏதாவது பண்ணிடுவ. ரெண்டு பேரும் தெளிவா கேட்டுக்கங்க. நான் சொல்றது எப்பவுமே உங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக தான். திருந்திடுங்க. என்னோட இந்த நல்ல மனசை ஏத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஜானகி ஆண்டி ரொம்ப கெட்டவங்க, ரொம்ப மிரட்டுறாங்கன்னு புலம்பாதீங்க. நான் அந்த மாதிரி இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன அப்படி மாத்துனீங்க, நான் மாறிடுவேன். வாவ், அமேசிங், செம்மையா இருக்கு. அது சரி ஆண்டி, நீங்க எந்தெந்த மூவிஸ் எல்லாம் பாப்பீங்க? ஐ மீன் எந்த டைப்? ஐ அம் ஷூர் நீங்க அந்த ரவுடித்தனம் பண்ற ஆக்ஷன் மூவிஸ் தானே பாப்பீங்க. நீங்க இந்த டயலாக் அடிச்சீங்க பாருங்க, சும்மா அடி பின்னிருவேன் கொன்னுருவேன். சூப்பர். இங்க பாரு, நான் நிறைய படத்தை பார்த்திருக்கேன். ஆனா ஒரு சினிமா இருக்கு, அத நான் பல முறை பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த படத்தோட வில்லிய வீட்டுல இருந்துகிட்டே வீட்டுல இருக்கிறவங்கள வெட்டுற கத்தி மாதிரி இருந்துகிட்டு இருக்கா. எப்ப வெட்டிட்டு போவான்னு சொல்ல முடியாது. அதோட அந்த வில்லியோட பேர் என்னன்னு தெரியுமா? ஷர்லின். நீ உன்னோட எல்லையை மீறி பேசுற. எல்லையா? எல்லைய பத்தி பேசினா நானும் என் எல்லைய பத்தி சொல்லிடுறேன். நீ தான் எல்லைய மீறிட்ட ஷர்லின். அதுவும் நீ பிரீதா மேல பொய்யா பழிய போட்டப்ப. பாவம், அவ அந்த குற்றத்தை செய்யவே இல்லை.
ஆனா நீ அவ மேல அந்த பழிய தூக்கி போட்டுட்ட. என்னோட பிரீதா தான் என்னை இங்க வர விடாம தடுத்தா. இல்லன்னா கடவுள் சத்தியமா ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தேன்னா உன்னை மத்தளம் வாசிக்கிற மாதிரி வாசிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் உன்னால இங்க நின்னு இருக்கவே முடியாது. உனக்கு நிஜமா மூளை குழம்பிருச்சு. அப்படியா? சொல்லவா? எவ்வளவு குழம்பிடுச்சுன்னு சொல்லவா? நீங்க என் கூட சண்டை போட தான் வந்தியா என்ன? என்கிட்ட வேஸ்ட் பண்ண அவ்வளோ டைம் எல்லாம் இல்ல உன்ன மாதிரி ஆளோடலாம் சண்டை போடுறதுக்கு. நான் இங்க வந்ததே என் பிரீத்தாக்காக தான். நான் என்னைக்கு பிரீத்தாவை சந்திச்சனோ அவளோட நிழலா இருக்கேன். எப்பவும் அவ கூடவே தான் இருக்கேன். அவ என் பொண்ணு. அதோட ஒரு பெரிய மிரட்டலையும் கேட்டுக்கோ. 2 வருஷம் முன்னாடி நீங்க அவளுக்கு என்னெல்லாம் பண்ணினீங்களோ அதெல்லாம் பண்ணிட்டீங்க. அப்ப நான் எதுவும் சொல்லல. ஆனா இப்ப அந்த மாதிரி ஏதாவது பண்ண எனக்கு வர கோவத்தை பார்த்தேனா அது இன்னைக்கு மட்டும் வெளிப்படாது. போனஸோட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோவத்தையும் சேர்த்து வெளிப்படுத்தும். டபுள் தமாக்கா தாமா அது உனக்கு. டபுள் தமாக்கா. யோசி, நீ எப்படி எங்க போய் விழுவன்னு. இங்க பாரு, ஒருவேளை மரியாதையோட வாழணும்னா இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சேனா என்னோட பிரீத்தாவை நீ மதிக்கணும். அவளுக்கு தப்பி தவறி கூட எந்த தப்பையும் பண்ணிடாத. அவ என்ன சொல்றாளோ அத நீ செய். இல்லனா ஜானகி கையால சாவு. ஷலன், இந்த கிழவி பேசினதை விடு. பிருத்வி எங்கன்னு தேடலாம். வீடு ஃபுல்லா தேடியாச்சு, எங்க போனானோ. அந்த ஸ்ருதி இருக்காளே, ஸ்ருதி இல்ல, சரியான 7.5 சனி. அவ எப்ப வந்தாலும் சுனாமியோட வருவான்னு கேள்விப்பட்டேன். ஐயோ, அவ என் லைஃப்ல ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன பார்த்த நாள்ல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. நீயும் டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்க. நான் என்னமோ நீ ஒரு சிங்கம் நினைச்சேன். பட் ஷெர்லின், உன்னோட பேச்சு உதோ ஆடு மாதிரி Just shut up. வாட் ஷட் அப்? நீ தானே சொன்ன அவ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன, டார்ச்சர்னு சொன்ன. அப்படியே எதுவும் பண்ணல. அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. ஆனா நாம அமைதியா செய்ய விட்டுட்டு இருக்கோம். நாம ஏன் எதுவும் செய்ய மாட்டேங்கிறோம்? What do you mean, Natasha? இந்த மீனைக்கின விட்டு தொலை. அக்கா தங்கச்சிங்க ரெண்டும் நம்ம நடுவுல இருக்காங்க. நாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல இந்த பிரீதா இந்த வீட்டுக்கு வந்தா இந்த மொத்த வீடு பிசினஸ்க்கு முதலாளியாயி உட்கார்ந்துட்டா. இப்ப சின்னவ ஆனா உயரமான தங்கச்சி வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் விட்டுட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஓ காட், நீ சொல்றது கரெக்ட் தான். நான் ஆரம்பத்துல இருந்தே கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கேன் ஷெர்லன். ஆனா இப்பதான் நீ சொல்ற. இப்பதான் உனக்கு தெரியுது இந்த பிரீதா ஆரம்பத்திலேயே முதலாளி ஆயிட்டா. ஆனா இப்ப வந்த வீட்டு ஹோஸ்டுக்கு பதிலா ஏன் போஸ்ட் அடையணும்னு நினைக்கிறா? உன்னோட போஸ்டா? வேற என்ன, கரணை எப்படி அவ பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் பார்ட்டியில பார்த்தேன், கரண் அவளை எப்படி பார்த்தான்னு பார்த்தேன். அவ கரனுக்கு ஃபுல் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டா. ஒரு வேலை பண்றேன், டக்குன்னு போய் நான் என் பிளான ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எந்த பிளான்? கரண் கிட்ட போற பிளானா? இப்ப அந்த பிளானால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ கரண் கிட்ட போகவே முடியாது. ஒரு வேலை பண்ணு, இந்த பிளானை உன் மண்டையில இருந்து எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்ன? நான் என் ஃபேமிலி கிட்ட போய் ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிறேன். அண்ட் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக ஒரு வழியை உருவாக்குறேன். வழியை உருவாக்குறேன்னா அப்ப என் பணம்? நம்ம தான் பேசணும்ல, என் வேலைக்கு பணம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்ப அதே என்ன ஆகுறது? வேலையும் நடக்கிறப்ப எதுக்கு பணம்? ஷெர்லின், பிருத்வி பிருத்வி பிருத்வி, நடச்ச தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. பிருத்வி, ஹே பிருத்வி, கண்ணு தெர. நட்டாஷா, சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. ஹென்றி, வெளியே வா. Open this. Are you all right?
Prithvi, are you all right? நான் எப்படி இங்க வந்தேன்? நீ இங்க எப்படி வந்தன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? நீ ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணல, அந்த பார்ட்டி ஃபுல்லா நாசம் ஆயிடுச்சு. அந்த பார்ட்டியை நாசமாக்குனது பிரீதா தான். வாட்? பிரீதா உயிரோட இருக்கா. பிரீதா இங்க வந்து அவ உன்னுடைய கம்பெனி கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அத லூத்தரா கம்பெனிக்கு மாத்திட்டா. அப்புறம் ஸ்ருதி வந்தா, அவ உனக்கு குளோரோஃபார்ம கொடுத்து மயங்கி விழ வச்சு எங்க கூட்டிட்டு வந்திருக்கா. வாட்? அவதான் எனக்கு இந்த மயக்க மருந்தை கொடுத்தாளா? அந்த பிரீதா என்னுடைய கனவுல மண்ணை வாரி இப்ப போட்டாளா? அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு தைரியமா? பரவாயில்ல, நான் நிச்சயமா பழி வாங்கியே தீர்வேன். நான் அவங்கள பழி வாங்குற அந்த விதத்துல அந்த பிரீதாவுடைய வாழ்க்கையே மாறிடும். ஆனா எப்படி பிருத்வி? ஒரே ஒரு அட்டாக் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக். அந்த அட்டாக்னால பிரீதா வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவா. பிருத்வி இரு. அவ எப்படி அப்படி சொல்லலாம்? பணம் கிடைக்காதாமே. அவ பணத்தை கொடுத்துதான் ஆகணும். நான் என்னோட டான்ஸ் அகாடமியை ஓபன் பண்ணி ஆகணும். அதுக்காக தானே நான் என்ட்ரி ஆனேன். இவ்ளோ டேஞ்சரஸ் பிளான்ல கலந்துகிட்டேன். பணத்தை நான் வாங்கியே தீர்வேன். இல்ல, நான் என்னோட டான்ஸ் கனவை ஒருபோதும் நாசமாக்க விடவே மாட்டேன். இது வரைக்கும் இவங்க எல்லாரும் ஸ்வீட்டான ஒரு கியூட் நட்டாஷாவை மட்டும் தானே பாத்திருக்காங்க. இனிமேல் இவங்க ஆக்சுவலா நத்தாஷா யாருன்னு பாப்பாங்க. யாருக்காவது கெட்டது செய்யணும்னு வந்துட்டா நான் யாரா இருந்தாலும் அழ வச்சே தீருவேன். அக்கா தங்கச்சி எங்க போனாங்கன்னு தெரியலையே. பிரீதாவையும் காணும், ஸ்ருதியையும் காணும். இந்த ஜானகி ஆண்டியை தனியா விட்டுட்டு எங்க தான் போனாங்கன்னு தெரியலையே. சாரி சாரி. அட ஜானகி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ரியலி சாரி. அடி ஒன்னும் படலையே. இல்ல, அது ஸ்ருதியும் பிரீதாவும் எங்கேயுமே காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. என்ன ஆண்டி சொல்றீங்க? வீட்ல தான் இருப்பாங்க. எங்க போயிருப்பாங்க? சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், எப்பவோ சந்தோஷமா இருக்கேன். சரி, நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன ஆண்டி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அது நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாமா? என்னாச்சு? எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? ஏதாவது இருக்கா என்ன? என் ஃபேஸ்ல ஏதாவது இருக்கா என்ன? எதுவும் இல்லம்மா, ஆனா இருந்தது. கவலை, பிருத்வியை பத்தின கவலை. கிருத்திகா, இங்க பாரு, உண்மையே சொல்லணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பிருத்வி உன் வாழ்க்கையில திரும்ப வந்துட்டானே. ஏன் இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னன்னா, ஒரு பொண்ணோட லைஃப்ல ஹஸ்பண்ட் திரும்ப வந்துட்டாருன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. எனக்கும் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? வைஃப்க்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இங்க பாரு, உன் கதை கொஞ்சம் வேற. ஏன் கதை கொஞ்சம் வேறன்னா ஆண்டி, எல்லா கல்யாணமும் வேற வேறதான். ஹஸ்பண்ட் வைஃப் ஈக்குவேஷன் ஒவ்வொரு கல்யாணத்துலயும் வேற மாதிரி தான் இருக்கும். நீங்க சொல்றத பார்த்தா என் விஷயம் ரொம்ப ஸ்பெஷல்ன்ற மாதிரி இருக்கு. இல்லம்மா, ஒரு கல்யாணத்துலயும் புருஷன் வேறையா இருக்க மாட்டான். இந்த மாதிரிலாம் ஜோடி பொருத்தம் இல்லாத கல்யாணத்துல நடக்கும். அதாவது கெட்ட கல்யாணத்துல நல்ல புருஷன் இருக்க மாட்டான். கெட்ட கல்யாணம்னா என்ன ஆண்டி? அதோட என் கல்யாணம் கெட்டதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? இன்ஃபேக்ட் ஆண்டி, என்னோட கல்யாணம் ரொம்ப நல்லது. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்ட கல்யாணம்னா இது. என்ன பொறுத்த வரைக்கும் கெட்ட கல்யாணம்னா எது தெரியுமா? அவங்க வைஃப கேவலமா ஹஸ்பண்ட் ட்ரீட் பண்றதுதான். அதோட பிருத்வியை பொறுத்த வரைக்கும் அவரு இன்னி வரைக்கும் என்ன அந்த மாதிரி ட்ரீட் பண்ணதே இல்ல. என்னை என்னைக்கும் அடிச்சதும் இல்ல, எதுவும் பண்ணதில்ல, வாய்ப்பே இல்ல, நெவர். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவரு ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவரு பண்ண தப்பு இதுதான். பாஸ்ட்ல அவரு என்னெல்லாம் பண்ணாரோ என் ஃபேமிலிக்கு அதனாலதான் அவரை பிடிக்கிறது இல்ல, யாருக்குமே பிடிக்கிறது இல்ல. அதனாலதான் அவரால எதையுமே பார்க்க முடியல. இன்னைக்கு
எங்க மொத்த ஃபேமிலியை ஒருத்தர் காப்பாத்திருக்காருன்னா அது பிருத்வி தான். எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க ஃபேமிலி முழுக்க செதறி போயிடுச்சு. பிருத்வி தான் அதை சரி பண்ணாரு. எல்லாமே பிருத்வியோட பேர்ல தான் இருக்கா. ஆனா இருந்தாலும் அவர் இந்த வீட்டை விட்டு எங்களை அனுப்பவே இல்லை. நினைச்சிருந்தா கண்டிப்பா அனுப்பியிருக்கலாம். ஆனா அவரு எல்லா ப்ராப்ளம்லயும் எங்களுக்கு துணையா இருந்தாரு. நல்ல மாப்பிள்ளையா, நல்ல மகனா எல்லா உறவையும் கடைபிடிக்கிறாரு. என் ஃபேமிலி தான் இன்னும் அவரை மதிக்காம இருக்காங்க. பாஸ்ட்ல என்ன நடந்ததோ அதை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டி, எனக்கு அவருடைய நல்ல குணம் தெரியும். அதோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஒரு மனுஷன் யாருக்காவது ஹெல்ப் பண்றான்னா அவன் கெட்டவனா இருக்க முடியாது. சோ என் ஃபேமிலி பிருத்வி கெட்டவன் நினைக்கலாம். ஆனா நான் அப்படின்னு நினைக்கல. இன்னொன்னு தெரியுமா ஆண்டி, எல்லார் பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஏதோ ஏமாத்தி அப்பா கிட்ட இருந்து சைன் வாங்கி ப்ராப்பர்ட்டி அவர் பேருக்கு எழுதிட்டாருன்னு தோணுது. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நான் எப்படி பிருத்வியோட நல்ல குணத்தை பாக்குறேனோ அந்த மாதிரி என் அப்பாவும் அவருடைய நல்ல குணத்தை பாத்திருப்பாரு. அவரு பிலீவ் பண்ணிருப்பாரு, இந்த வீட்டை சரி பண்ண போறவன், இந்த ஃபேமிலியை கவனிச்சுக்க போறவன், எங்க பிசினஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்க போறவன் பிருத்வி தான் தோணி இருக்கும். அதனாலதான் அவரே விருப்பப்பட்டு எல்லாத்தையும் பிருத்வி பேருக்கு எழுதி வச்சாரு. பிருத்வி இதுக்கு தகுதியானவர்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. இங்க யாருடைய மனசுலயாவது பொறாம இருக்குன்னா அது பிரீதா மனசுலதான். அண்ட் இட்ஸ் ஓகே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் உங்களை மதிக்கிறீங்களே. ஆனா ஆண்டி, அன்னைக்கு நீங்க இந்த வீட்ல இல்ல, நான் இருந்தேன். பிரீதா இந்த வீட்டுக்கு முதலாளியா வந்தா பாருங்க, அப்ப எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதிக்கிட்டா. என் ஃபேமிலியை எப்படி ட்ரீட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அத நான் பார்த்த, நீங்க பாக்கல. யாருக்கு பேராசை இருக்கு? பிரீதாக்கு தான். உண்மையை சொல்லட்டுமா ஆண்டி, என்ன பொறுத்த வரைக்கும் துரோகம் பண்றது, சதி செய்யறது பிருத்வி இல்ல, பிரீதா தான். அவ ஃப்ராடு பண்ணி அப்பா கிட்ட இருந்து சைனை வாங்கி மொத்த ப்ராப்பர்ட்டியும் அவ பேருக்கு எழுதிக்கிட்டா. இப்ப அவளுக்கு வேண்டியது நாங்களும் பிருத்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். வேண்டாமா, என் பிரீத்தாவை பத்தி எதுவும் பேசாத. என் பிரீத்தா சதிகாரி இல்ல. ஓ சாரி ஆண்டி, நான் பிரீதாவை சதிகாரின்னு சொல்லிருக்க கூடாதுல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை 420ன்னு சொல்வாங்க, ரைட்? 420 வேலையை தான் பண்ணிருக்கா ஆண்டி அவ. அப்படி பண்ணிதான் பிரீதா அப்பா கிட்ட இருந்து ஃப்ராடு தான பண்ணி சைன் பண்ண வச்சு மொத்த ப்ராப்பர்ட்டியும் அவ பேருக்கு எழுதிக்கிட்டா. அதனாலதான் இன்னைக்கு இந்த வீட்டு முதலாளி மாதிரி இருக்கா. இன்னும் ஆண்டி, உங்க கூட நீண்ட கால உறவு இருக்கு. இந்த மாதிரி என் மனசுல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல விரும்பல. என் வாயையும் கெடுத்துக்க மாட்டேன், என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிக்கவும் மாட்டேன். டேக் கேர். அட கடவுளே, இது வீடா இல்ல சண்டை போடுற இடமா? யார பாரு, யார் பேச்ச கேளு, ஒரு மூலையிலயும் ஏதோ ரகசியத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சண்டையும் சச்சரவும். இந்த வீடு எப்படி இருந்தது, இப்ப எப்படி ஆயிடுச்சு? அதோட இந்த 2 பிசாசுங்க, முதல்ல ஒருத்தி தான் இருந்தா, ஷர்லின். ஆனா இப்ப அவளோட தங்கச்சி. இவங்க 2 பேரும் கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எதையும் மறைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல சந்தேகம் இல்ல, நம்பிக்கை. இந்த ஷர்லின் இப்ப கூட அந்த உருப்படாதவன பிருத்விய சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கா. என்ன பண்றது? பிரீதா கிட்ட சொல்லிடலாமா? பிரீதா கண்ணா, இங்க பாரு, இங்க பாருமா. நான் இப்ப சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளு. நான் பயங்கரமான ஆளுங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நீ யார பத்தும் பயப்பட மாட்ட, ரொம்ப தைரியசாலி. ஆனா அந்த ஷர்லின் இருக்காளே, அவளை நீ கொஞ்சம் கூட நம்பிடாத. இங்க பாருமா, என்னோட வயசு, என்னோட அனுபவம், என்னோட நம்பிக்கை எல்லாம் சொல்லுது. இங்க பாரு, இந்த ஷர்லின் இருக்காளே, அவ பிருத்வியோட கூட்டணி தான். எனக்கு தெரியும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் ஷர்லின் இந்த வீட்டோட மூத்த மருமக, ரிஷபோட மனைவி. புருஷன் விட்டுட்டு போயிட்டா, பாவம் நொந்து போயிருக்கான்னு நினைப்ப. ஆனா இங்க பாரு, அவ பாவமான பொண்ணே இல்ல. உண்மையே சொல்லணும்னா அவ நிறைய பேரை நொந்து போக வச்சிருப்பா. பிரீதா, இந்த ஷர்லின் தான் சரியா 2 வருஷம் முன்னாடி உன்னோட மானம், மரியாதை, உன்னோட இடம், உன்னோட கௌரவம், உன்னோட எல்லா உறவுகள் கிட்டையும் உன்னை கேள்விக்குறியாக்குனவ. உன்னை வீட்டை விட்டு அவமானப்படுத்தி உன்னை வெளியே தள்ளினவ. ஜானகி ஆண்டி, நீங்க இப்போ என்னெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு நல்லா தெரியும்
ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க, இப்போ நான் பழைய பிரீத்தா இல்ல. யாரையும் நான் அவ்வளோ ஈஸியா நம்பிடவே மாட்டேன். கொஞ்சம் கூட சந்தேகப்பட மாட்டேன். ஒருவேளை சந்தேகப்பட்டாலும் அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். ஆனா இனி அப்படிலாம் இல்ல. இவங்க எல்லாரோட இந்த மாதிரி சதி திட்டத்தினால தான் நான் மாறினேன். இவங்களோட நடத்தினால தான் நான் மாறினேன். இப்போ எந்த விதத்திலயும் நான் முன்ன இருந்த மாதிரி இப்ப நடந்துக்கிறது இல்ல. மன்னிச்சு விடுறது இல்ல, வாய்ப்பு கொடுக்கறது இல்ல, திருந்த விடுறது, மனச பாக்குறது, இது எதுவுமே இல்ல. இப்போ என்னோட ரூல் ஒன்னே ஒண்ணுதான், தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்.